உறவு சார்ந்த பிரச்சனையில இப்ப இருக்கீங்க. நீங்க நேசிக்கக்கூடிய நபர்கிட்ட பேசாம இருக்கீங்க. இல்ல நீங்க சொல்றத அவங்க புரிஞ்சுக்கல. சேர்ந்துதான் இருக்கிறோம். ஆனா நல்ல விதமான அன்பு இல்ல. என் லைஃப் பார்ட்னரை இன்னும் நான் மீட் பண்ணல. நான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலோ, நிறைய பூஜை பண்ணிட்டேன். நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பண்ணிட்டேன். நிறைய ஜோதிடர்களை சந்திச்சு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். நிறைய டேரோ ரீடிங் கூட பார்த்துட்டேன். அவங்க சொன்ன மெத்தட்ஸும் ட்ரை பண்ணிட்டேன். யூடியூப்ல ஆர் இன்ஸ்டால இப்படி சோஷியல் மீடியால பார்த்தும் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் ஒர்க் ஆகவே இல்லை. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது என்னால. மணி பண்றேன், ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்றேன். இந்த உறவு மட்டும் எனக்கு சிக்கலாகவே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய இடம், நீங்க நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட. உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன மாதிரி எமோஷன்ஸை கோ த்ரூ பண்றீங்க அப்படின்றத கவனிக்கணும். இந்த வீடியோல டீட்டெயில்டா எதனால உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகல, அதற்கான தீர்வுகளையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். நீங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறனால வீடியோட லென்த் மேபி அதிகமா இருக்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க நினைக்கக்கூடிய அந்த நபரை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். காரணம் ஒன்று, ஹீலிங் நடக்காதது. நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய சோலுக்கோ இல்ல அந்த சோலுக்கோ ஒரு ப்ராப்பரான ஹீலிங் நடந்திருக்காது. நீங்க பேசின, நீங்க செய்த விஷயங்கள் அந்த சோலை ஹர்ட் பண்ணியிருக்கும் பொழுது, அந்த சோல் அதிலேயே வருந்துகிட்டே இருக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ஆகாம இருக்கலாம். இல்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு ட்ரை பண்றீங்க, அந்த பொண்ணுகிட்டயோ அந்த பையன்கிட்டயோ பேசணும்னு ட்ரை பண்றீங்க. ஆனா அந்த பொண்ணு பண்ணது, அந்த பொண்ணோட செய்கைகள், அந்த பொண்ணோட வார்த்தைகள் உங்க மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கும் பொழுது, காயங்களா இருக்கும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்க மைண்ட் மட்டும் தான் நினைக்குது அந்த பர்சன் என் லைஃப்ல வேணும், எனக்கு எப்படியாவது கிடைச்சிடணும். ஆனா உங்க சோல் ஹீல் ஆகவே இல்லை. அந்த வருத்தத்தையே சுமந்துட்டு இருக்குன்னும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது. ஒரு சிலருக்கு பாஸ்ட் லைஃப்ல நீங்க இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, சிலருக்கு வரன் கூட பார்த்துட்டு இருக்கலாம். கடந்த கால வாழ்க்கையில நடந்த உறவு சார்ந்த சில கசப்பான விஷயங்கள், மேபி நீங்க யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். இல்ல ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காயங்கள் கூட ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன்ல அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பா நம்மளுடைய இந்த உள் காயங்களை நீங்க ஆற்றும் பொழுதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னா, ஹோபோனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ஆமா இன்னும் அந்த பொண்ணு பேசுனது எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த பையன் என்கிட்ட ரியாக்ட் பண்ணது கஷ்டமா இருக்குன்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டினியூஸா 21 days ஹோபோனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹோபோனோபோனோன்னும் போது நிறைய இடங்கள்ல 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்க ரிலேஷன்ஷிப்புக்குன்னு வரும்பொழுது எக்ஸ்ட்ரா 5th ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதை பத்தி நம்ம சேனல் டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். முடிந்தது அப்படின்னா 21 நாட்கள் நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்து இந்த ஹோபோனோபோனோ ப்ரேயரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாய் விட்டு சொல்லுங்க, இல்லை எழுத கூட செய்யுங்க. உங்களுடைய ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். எப்படி 21 நாட்கள் நீங்க உங்களுக்கான ஹீலிங் பயிற்சியில ஈடுபடுறீங்களோ அதே போல உங்களுடைய பர்சனுக்கும் நீங்க ஹோபோனோபோனோ பண்ணணும். அது கூடவே சேர்த்து நீங்க டெலிபதி பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்டு கம்யூனிகேஷன் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். ஸ்பெசிஃபிக்கான பர்சனுக்கு டெலிபதி எப்படி பண்றது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெலிபதி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சனுக்கு எப்படி நீங்க அதை அப்ளை பண்றது அப்படின்னு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸோட அந்த வீடியோ இருக்கும். நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. வித் ஹோபோனோபோனோ சூப்பரா உங்களுடைய ஹீலிங் அங்க நடக்கும். இரண்டாவது காரணம் பயம். நீங்க ஒரு சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஏஜ் ஆகுதே, என்னோட ஜாப் நல்லா இல்லையே, எனக்கெல்லாம் வரன் அமைஞ்சிருமா அப்படின்ற பயம். நீங்க கமிட்டடா இருக்கீங்க, ஆனா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இல்ல மேரேஜ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பயம். என்னை விட்டுட்டு அந்த சோல் வேற யார்கிட்டயாவது போயிடுமோ, அந்த பர்சன் வேற யார்கிட்டயாவது போயிடுவாங்களோ, இல்ல நான் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்றேன் ஆனாலும் என் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ, என் சொசைட்டி என்ன சொல்லுமோ அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த பயம் வர்றதை நீங்க எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கிராட்டிடியூட் பண்றது, நீங்க பிரபஞ்சத்தை ரொம்ப நேசிச்சு அவங்கள
ட்ரஸ்ட் பண்ணுறது தான் உங்களோட பயத்தை நீக்கும். என்ன மீறின சக்தி இருக்குது, அது கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். நிறைய ஈர்ப்பு பயிற்சிகள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்காகவோ இல்லை எதுக்காகவோ. எப்போ அந்த ட்ரஸ்ட், அந்த சரண்டர் மோடு வருதோ, நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்போ இந்த யூனிவர்ஸை நம்பி இல்லை நீங்கள் இஷ்டப்படக்கூடிய தெய்வத்துக்கிட்ட அந்த விஷயத்தை ஒப்படைக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் விலகிடும். மூன்றாவது காரணம் முரண்பாடான எண்ணங்கள். அந்த பர்சன் வேணும் அப்படின்றது உங்க மைண்ட்ல இருக்கு. அதற்காக தான் ஈர்ப்பு விதி பயிற்சிகளோ பூஜையோ யாரை என்ன சொன்னாலும் அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ண சொல்றாங்களா, அதையும் கூட செஞ்சிடுவீங்க. அதே சமயத்துல ஆப்போசிட்டா நினைக்கிறது, நிஜமாவே அவங்க வந்துருவாங்களா, ஏன் இன்னும் அவங்க எனக்கு கால் பண்ணல, என்னோட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அவங்களாவே தானே பேசியிருக்கணும், நான் மட்டும் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறது. அப்போ உங்களுடைய கான்சியஸை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இது எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, இது ஏன் வரல, இது வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு மிக்ஸ்டு தாட்ஸை வந்து உங்கள் கான்சியஸ்க்கு கொடுக்குறனால யூனிவர்ஸ்க்கே அது புரியாது, உங்கள் கான்சியஸ்க்கே அது புரியாது என்ன வேணும் அப்படின்றது. ஸோ உங்களோட பர்சன் வேணும்னு உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவங்க என்கிட்ட வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த முரண்பாடான எண்ணங்களை உங்ககிட்ட இருந்து நீங்கள் தவிர்த்துக்க முடியும். ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான்காவது காரணம் செல்ஃப் ஒர்த் இல்லாமல் இருக்கிறது. உங்களை நீங்களே ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்கிறது. இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் உறவை மட்டும் இல்லை, பணத்தை உங்களால் ஈர்க்க முடியாது, நல்ல ஜாப் இருக்காது, ஒரு ப்ரொமோஷன் இருக்காது, பிஸ்னஸில் இன்னும் நம்ம நினைக்க விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது, நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களை மேலும் மேலும் நீங்கள் ஈர்க்கிறத பார்க்க முடியும். ஸோ உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பெரிதாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி நிறைய அற்புதங்கள் நடக்கும். இதுக்கு நீங்கள் லா ஆஃப் லவ் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணணும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தயவு செஞ்சு அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை வந்து உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, உங்களை நீங்களே நேசிக்கிறது, உங்களை கேர் பண்ணிக்கிறது, பிரபஞ்சத்தை நேசிக்கிறது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்க விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதற்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுறது, இதை தான் லா ஆஃப் லவ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்களே நேசிக்கிறீங்க, கான்சென்ட்ரேட் உங்கள் மேலே கொடுக்குறீங்களோ, உங்களை நீங்களே ஒர்த்தாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். என்கிட்ட நல்ல சேலரி இல்லை, நான் அழகாக இல்லை, நான் கோபப்படுறேன், அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்குது, எனக்கு நல்ல ஜாப் இல்லை, அதனால தான் இன்னும் எனக்கு ஒரு நல்ல வரன் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனை அஃபெக்ட் பண்ணும், டிலே பண்ணும். காரணம் 5, ராங் பர்சன் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சனை வந்து வச்சுட்டு இருக்குது அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. அந்த பொண்ணு ரொம்ப டாக்ஸிக்னு உங்களுக்கே தெரியும், அந்த பொண்ணு டாக்ஸிக்காக இருக்குது, இப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சா இருக்கீங்க, இல்லை நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ஆனாலும் அவங்களுக்காகவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது. ஏன்னா அது உங்களுடைய பழக்கம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பழக்கமாயிரும். ஸோ அந்த அடிக்ஷனால் கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு சிலர் வந்து இந்த சமூகத்துக்கு பயந்துட்டு இருப்பாங்க. நான் அந்த பையன் கூட அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சமூகம் என்னை என்ன நினைக்கும், நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வேற ஒரு பையனையோ வேற ஒரு பொண்ணு கூடயோ மறுபடியும் நான் போயிட்டேனே அப்படின்னு இந்த சமூகம் என்னை நினைக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டு அகைன் அந்த டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அது ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, உங்களை வந்து கீழே இழுப்பாங்க, உங்களை அன்பாக பார்த்துக்க மாட்டாங்க, ஜெனூனாக இருக்க மாட்டாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஐயோ இதெல்லாம் நடக்கும், ஆனாலும் அந்த பையன் எனக்கு வேணும், இதெல்லாம் அந்த பையன் என்னை ஹர்ட் பண்ணால் ஆனாலும் அந்த பையன் எனக்கு வேணும், அந்த பொண்ணு இவ்வளோ எனக்கு கெட்டது பண்ணியிருக்கு ஆனாலும் அதை நான் தேடுறேன் அப்படின்னும் பொழுது அங்கே உங்கள் கான்சியஸை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பர்சன் வேணும், நீங்கள் அந்த பர்சனுக்கு உண்மையாக இருக்கணும், அந்த பர்சன் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு உண்மையான அன்பை வந்து நீங்கள் தேடணும். மற்றபடி இந்த சமூகத்திற்காகவோ இல்லை தெரிஞ்சே போய் மறுபடியும் அந்த சுழலுக்குள்ளேயே போகிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. ஒரே நபர் மேலே உங்கள் அட்டென்ஷனை ஃபுல்லாக குவிக்கிறது. நீங்கள் எந்த பர்சனுக்காக மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த பொண்ணுக்காகவோ இல்லை அந்த பையனுக்காக மட்டும் உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஈர்ப்பு விதி பயிற்சி, உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை சுற்றி உங்களை பெற்றவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய மற்ற உறவுகள், உங்களோட டீச்சர்ஸ், இல்லை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், யாராவது ஒருத்தவங்க அன்பு கண்டிப்பாக உங்கள் மேலே செலுத்துவாங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நீங்கள்
அந்த பர்சனுக்கே ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் மேலே மட்டுமே ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்பீங்க. நம்மளுடைய அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கால் பண்ணி கேட்க மாட்டீங்க. உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய பிரதர்க்கோ இல்லை உங்க சிஸ்டருக்கோ ஒரு சப்போர்ட் தேவைப்படலாம். அதெல்லாம் கண்டுக்காம உங்களோட எமோஷனை ஃபுல்லாக ஒரே இடத்துல குவிக்கும் பொழுதும் அது ஒர்க் ஆகாது. எந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பை நீங்கள் கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு உங்களுடைய லைஃப்ல வந்து எடுத்துட்டு வரப்படும். அப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க மேலேயும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுடைய காதல் உறவு ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். 7வது காரணம் ஓவர் திங்க் பண்ணுறது, நெகட்டிவாக யோசிக்கிறது, கவலைப்படுறது. இது நடக்காமல் போயிட்டு என்ன பண்ண முடியும், பாஸ்டில் நான் அந்த பொண்ணு கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், அந்த பையன் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த கவலை அப்படின்ற எமோஷன் மென்மேலும் கவலையை தான் ஈர்த்துட்டு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிடணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கான்சியஸில் நல்லா பதிய வச்சுட்டீங்க, அதோ ஆட்டோமேட்டிக் ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் ரொபாட்டிக் அஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஏன்னா அது இம்ப்ரிண்ட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே பதிய வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கவலைப்படுறது, இது பயப்படுறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. காரணம் 8, ஒரு டைம் செட் பண்ணுறது. எனக்கு இந்த டைம்குள்ளே நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டைம் மேனிஃபெஸ்டேஷனில் டைம் செட் பண்ணுறது ஒர்க் ஆகும். ஆனால் அதிலேயே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வேண்டான்னு சொல்ல வரேன். சரி, இப்போ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிளாஸ் இருந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லலாம் ரிசல்ட் கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த 21 டேஸ்க்குள்ளே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு 3 மந்த்ஸ் கூட ஆகலாம், 6 மந்த்ஸ் கூட ஆயிருக்கலாம். அப்படிலாம் கூட ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுடைய வைப்ரேஷனை பொறுத்து அண்ட் டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குது. எப்போ உங்களால் ஒரு விஷயத்த கொடுத்து அதை ஹேண்டில் பண்ண முடியும், அதை பத்திரமா நீங்கள் பார்த்துப்பீங்களோ அந்த கரெக்டான டைமில் பிரபஞ்சம் உங்களுக்கான நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்த கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி ஒரு சோல்மேட் கேட்குறீங்களோ அதே சோல்மேட் உங்களுக்கான அந்த டிவைன் டைமில் கண்டிப்பாக வரும். ஸோ டைமை வச்சு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். காரணம் 9, நெகட்டிவான எமோஷன்ஸ் லைக் கோபம், எரிச்சல் படுறது, இங்கே சுற்றி இருக்கவங்க மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ இந்த பிரபஞ்சத்து மேலேயோ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மனிதர்கள் மேலே கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது, இந்த மாதிரி நெகட்டிவான எமோஷன்ஸை நீங்கள் எடுக்கும் பொழுது எல்லா மேனிஃபெஸ்டேஷனுமே ஒர்க் ஆகும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்னு இல்லை, எந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் இந்த கோபம், எரிச்சல் இது எல்லாத்தையுமே உங்கள் மனதிலேருந்து எடுத்துருங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கும் சரி கிடையாது. காரணம் 10, உங்கள் கோலே தப்பாக இருக்கிறது. கோலே தப்பாக, ரிலேஷன்ஷிப்பில் என்ன கோல் வந்து தப்பாக இருக்கிறது அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறது. ஆல்ரெடி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மேரேஜ் ஆனவங்கன்னு தெரியும், இல்லை நல்லா கமிட் ஆகிட்டாங்க, அவங்க 2 பேரும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக என்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. அது ஒர்க் ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் உங்களால் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த ட்ரூ லவ் இருக்காது. அண்ட் கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக உங்களை வந்து இது பண்ணும். லைஃப்பில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து சந்திப்பீங்க. ஸோ அதை தயவு செஞ்சு அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா, பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நீ என்னை விட்டுட்டு போனேல்ல, நான் உன் லைஃப்குள்ளே வரேன், நான் அதை வச்சே நான் உன்னை பழி வாங்குவேன், அவள் என்ன எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணி, நீ நான் அன்றைக்கி விட்டுட்டு போனேல, ஆனால் என்னை பிரேக்கப் சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த பழி வாங்குதல் எண்ணத்தினால நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து கோலாக செட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதெல்லாம் விட்டுருங்க. காரணம் 11, காசிப் பண்ணுறது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றியோ உங்களுடைய பாஸ் பற்றியோ நீங்கள் புரணி பேசிட்டு இருக்கீங்கன்னு பொழுது அங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சோலை பற்றி நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னும் பொழுது அது யூனிவர்ஸ் என்ன நினைக்கும், எந்த ஆன்மான்னு இதை எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு ஆன்மாவை நம்ம பழிச்சு பேசுகிறோம், இன்னொரு ஆன்மாவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னும் பொழுது அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அது உங்களுக்குள்ள நெகட்டிவான எமோஷன்ஸை தான் கிரியேட் பண்ணும். சரி, இப்போ என்ன பாஸ் திட்டாங்கன்னா அது கண்டிப்பாக என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் தான், கோபமாக அவரை பற்றி பேசுவோம் தான். ஆனால் அதை நம்ம மாற்றிக்கிறணும். ஏன்னா நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம், உண்மையிலேயே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா நம்ம பாஸ் திட்டுற அளவுக்கு, இல்லை அவங்களுடைய கோபத்தை நம்ம மேலே காமிக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தப்பு பண்ணியிருக்கோமா திருத்திக்கணும். இல்லை அவங்க ஏதோ ஒரு உள் நோக்கத்தோட நம்மளை திட்டுறாங்களா, அவங்களோட கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிடணும். அந்த புரணி பேசுறது அப்படின்றத நெகட்டிவ் இம்பாக்டை தான் உங்களுக்குள்ள கொண்டுட்டு வரும். இல்லை அந்த மாதிரி மனிதர்களே உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. 12வது, பொறாமப்படுறது. எல்லா விஷயத்துலையுமே
லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா மார்க் வாங்கிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, சேலரி ஹைக் கிடைச்சிருக்கு, அவங்களோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னும் பொழுது பொறாமப்படுறீங்கல்ல, அந்த எண்ணமும் உங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷனையுமே அஃபெக்ட் பண்ணும். ரிலேஷன்ஷிப்னு கிடையாது. உங்களுடைய மனி, ஜாப், ப்ரமோஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கான உங்க ஸ்கில்லுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதுவும் நீங்க பிரபஞ்சத்த நம்பி, பிரபஞ்சத்தோட குழந்தையாக இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு பெஸ்ட் திங்க தான் எப்பவுமே யூனிவர்ஸ் குடுப்பாங்க. ஸோ பொறாம அப்படின்றது பட வேண்டாம். இப்ப ஏதோ ஒரு கப்புலான பீப்பிள பார்க்குறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகுது. ஆர் உங்களுடைய கலீக்க்கு வந்து மேரேஜ் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னும் பொழுது, நீங்க பொறாமப்படும் பொழுது, யுனிவர்ஸ் என்ன நினைக்கும் தெரியுமா? இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் புடிக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் தர வேண்டாம். அவங்களுக்கு ஒருத்தவங்க ப்ரொமோஷன் வாங்குறது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேண்டாம். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்றத பிரபஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்க கொண்டாடுறீங்களோ, அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். காரணம் 14ம் 15ம் ரொம்ப முக்கியமான காரணங்கள். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. காரணம் 14 என்னன்னா, உங்க சோல் பர்பஸ்ல இருந்து விலகுறது. நீங்க ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவனாகவோ, உங்க பிசினஸ நல்லா எடுத்துட்டு போய் இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதராகவோ, இல்ல உங்களுடைய ஜாப்ல ஏதோ ஒரு பெஸ்ட் கொடுக்க வேண்டிய ஒரு மனிதராகவோ உங்க ஸ்கில் இருக்கலாம். இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு நீங்க கேரிங் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுடைய சோல் பர்பஸ் அதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய இலக்கு ஏதோ ஒண்ணு நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது. அதை தவிர்த்துட்டு ஒரு பர்சன் மேலேயே அட்டென்ஷனை கொடுத்து நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் அடி வாங்கும். ஸோ ஏன்னா உங்க சோல் பர்பஸை நீங்க கொண்டுட்டு வரல. உங்களுடைய படிப்பை நீங்க முடிக்கல. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னும் பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அங்க அடி வாங்கும். ஏன்னா உங்களால பேலன்ஸ் பண்ண உங்க சோல் பர்பஸ்க்கான உங்க இலக்குக்கான வேலைகளையும் நீங்க செய்றீங்க. சைட் பை சைட் ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்டேஷனும் பண்றீங்கன்னும் பொழுது கண்டிப்பா மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். காரணம் 15 இது ஒரு கார்மிக் லெசனா கூட இருக்கலாம். நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம தலை விதின்னு சொல்றோம்ல, நம்மளுடைய சோல் இந்த பூமிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சோலால நான் அடி வாங்கிக்கிறேன், இந்த சோலால நான் அன்பு அனுபவிச்சுக்கிறேன், இந்த சோல் என்னை ஏமாத்துட்டோம், இந்த சோல் என்னை ஜாலியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தான் வந்திருக்கோம். இந்த சோல் கான்ட்ராக்ட். அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிறதுக்காக கூட இந்த பிரிவுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த பிரிவு, இந்த கஷ்டம் எதை உங்களுக்கு டீச் பண்ணுது, என்ன ஒரு விஷயத்த இது உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கறதுக்காக நடக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை நீங்க சிந்திச்சு, இதனாலதான் இந்த பிரிவுல நான் இருக்கேன், இதனாலதான் என் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க அந்த லெசனை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா முடிஞ்சிட்டு உங்களோட லைஃப்ல நிறைய பியூட்டிஃபுல்லான வெளிச்சமான விஷயங்களை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மீன்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா நடந்துரும். மேல சொன்ன 14 காரணங்கள்ல நீங்க எந்த காரணத்தை அதிகமா ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க. அதற்கான சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க. இந்த வீடியோ அந்த சந்தேகங்களோ இல்ல ஈர்ப்பதை பத்தி சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க. கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நாங்க ரிப்ளை பண்றோம். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பர்சனல் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன், spread love and spread positive vibe. Thank you.